அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலுக்கு நீங்களாம் மிகப்பெரிய பேராதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கொடுத்த பேராதரவோட விளைவாக இன்னைக்கு யூடியூப் நமக்கு சில்வர் பட்டனை அனுப்பி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முன்னாடி சேஃப்டிக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது. நம்ம வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டோம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க அனுப்பின அந்த ப்ளே பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட நேம் இருக்குது, பாரத் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்மளுடைய சேனல் நேம் இருக்குது. கீழே வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கையில் உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஆரம்பத்தில் பேச தொடங்கின போது நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிப்போம், அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 1,80,000 சப்ஸ்கிரைபரை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். 2,00,000 சப்ஸ்கிரைபரை நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய பேராதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கல எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. யூடியூப்பை பற்றி ஐடியா கிடையாது, ஃபேஸ்புக்கு இப்படி தான் இயங்கும் அந்த மாதிரி எந்த வித ஐடியாவும் கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அதாவது அந்த நேரத்தில் நிறைய இந்த சீப்பு செந்திலிருந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ன்னு கண்ணா பின்னான்னு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களை கொச்சையாக விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மேலே விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் பதிலடி கொடுக்கணுமே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேசுவோம் அப்படின்னு பேச தொடங்கினேன். முதல்ல ஃபேஸ்புக்கில் தான் வீடியோ போட்டேன். அப்போ எல்லாருமே பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துறீங்க. அந்த ஆதரவுலேருந்து கிடைச்ச அந்த துணிச்சலின் மூலமாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதுவும் ரொம்ப காலமாக அப்படியே போயிட்டு இருந்தது. யூடியூப்போட அந்த மானிட்டைசேஷன் ஆகும்ல, அந்த இலக்கை கூட தொடுவேனா அப்படின்னு நிறைய நாள் நான் வந்து யோசிச்சுருக்கேன். ஏன்னா 4,000 வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும், அப்புறம் 1,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 1,000 சப்ஸ்கிரைபர் கூட வந்துட்டாங்க. அப்புறம் வந்து 4,000 வாட்சிங் ஹவர்ஸ் வர்றதுக்கு அவ்வளோ நாள் வந்து ஆச்சு. இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னென்னா நமக்கு வந்து மானிட்டைசேஷன், இதுலேருந்து வருமானம் இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு மன நிம்மதிக்காக மனதிலேருந்து நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா மனதிலேருந்து மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்சது மாதிரி இருந்தது. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அதன் மூலமாக நீங்கள் இன்றைக்கி பெரிய ஒரு பேராதரவை கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை பார்க்கல மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மீது அன்பு வைத்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்க தேசியவாதிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.